Hi everyone, this is Gayatri, first BA, Shakti Institute of Teacher Education and Research, Ottanchhatram, Dindikkal. Today, in Contemporary India and Education, in Unit 4, Inequality, Discrimination and Marginalization in Education, I am going to discuss about the particular topic, types of social inequalities. Before entering in the topic, we can see what is social inequality. Means individuals in a society that do not have equal social status. அப்படின்னா என்னென்னா இந்த சொசைட்டியில் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது இல்லை, அதைத்தான் வந்துட்டு சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் வைஸ் பார்க்கும்போது எல்லாத்தோட இன்கமும் வெல்த்தும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறது இல்லை, அதைத்தான் வந்துட்டு எக்கனாமிக் வைஸில் வந்துட்டு இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் வைஸ் அதே தான், ஒரு சிலர் வந்துட்டு விமனை ப்ரேஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு மென்னை ப்ரேஸ் பண்ணுவாங்க, அதுலேயும் வந்துட்டு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷியல் அது என்னென்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு இன்இக்வாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணாலும் எல்லா இந்தியன்ஸும் வந்துட்டு அதில் இன்டெலிஜெண்ட்டாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால அது வந்துட்டு நிறைய நியூ ரிச் பீப்புளை வந்துட்டு ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்மால் மெஷர்ஸ், இட் ஹாஸ் நாட் ரீச் டு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுலையும் வந்துட்டு ஈக்குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்மாலர் செக்ஷன்ஸ், அதாவது லோ காஸ்ட் பீப்புளுக்கு வந்துட்டு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது, ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் ஷேரிங் பவர் ரைட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி லெவல் டு ரிலீஜியன் அண்ட் நேஷன் ஹேஸ் நாட் ஸ்ட்ரென்தட். பவர் ஷேர் பண்ணுறது ரைட்ஸ்லேயும் சரி, அதுலேயும் வந்துட்டு இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி, கவர்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீப்புள்ஸ் நீட்ஸ். சிட்டிசன்ஸை வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு பீப்புளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், இன்இக்வாலிட்டி டைப்ஸ். எதுலாம் இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, வெல்த்தில் இருக்குது, இன்கம், ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அசஸ்ட், ஜெண்டர். இதில் எல்லாத்துலேயுமே இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம இந்த இன்இக்வாலிட்டி எப்படியெல்லாம் சோஷியல் குரூப் அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன காஸ் வந்துட்டு இந்த இன்இக்வாலிட்டி சொசைட்டிக்கு கொண்டு வருங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் பேஸ்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி, கிளாஸ் பேஸ்ட், ஜெண்டர் பேஸ்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி ரிலேட்டட் டு ரீஜியன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட் பேஸ்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி. இதில் வந்துட்டு கூலி வந்துட்டு கேஸ்ட்டை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா, த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை ஏ சோஷியல் குரூப். அதை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிட்டாங்க அந்த கேஸ்ட்டுங்கிறத, அதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சோஷியல் குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, போக்லி என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, கேஸ்ட் ஆஸ் த ஹைராக்கியலி அரேஞ்ச்டு குரூப்ஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் ஹெரிடிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது கேஸ்ட்டுங்கிறது வந்துட்டு பரம்பரை ரீதியாக வந்துட்டு அதை ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா சோஷியல் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் பர்த் ஆர் நான் அஸ் கேஸ்ட். பிறக்கும் போதே வந்துட்டு இந்தியாவில் இந்த குழந்தை இந்த கேஸ்ட், இந்த குழந்தை இந்த கேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் கேஸ்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் ஸ்டைல், கோட் ஆஃப் கண்டென்ட், கஸ்டம், ட்ரெடிஷன், நோம்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதே மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கஸ்டம், ட்ரெடிஷன், நோம்ஸ்னால் எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்ட் ஹேட் ரூட் இன் ரேஷியல் டிஃப்ரென்சஸ் எமோங் த ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஸ்லோலி. முதலாக கேஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வச்சு வந்ததுன்னா ரேஷியல் டிஃப்ரென்சஸ், இன ரீதியாக தான் அது வந்துச்சு. அது அப்படியே பைய ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு டேர்ம். நெக்ஸ்ட், இன் இந்தியா தெர் ஆர் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் கேஸ்ட் அண்ட் சப்காஸ்ட். இந்தியாவில் வந்துட்டு எண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு கேஸ்ட்டும் சப்காஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, caste based inequality அப்படின்னா the disparity in the society which provides for making available preferences and privileges to some caste and denying the same to the other caste. the disparity-ன்னு என்னென்னா ஏற்றத்தாழ்வு இருக்க இந்த சொசைட்டியில் ஒரு குரூப்புக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ரைட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரிவிலேஜஸாக இருந்தாலும் சரி கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் வந்துட்டு கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கேஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதைத்தான் வந்துட்டு இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியாவில் இருக்கிற 4 டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட் என்னென்னா பிராமன், சத்ரியா, வைஷ்யா, சுத்ரா, தலித். நெக்ஸ்ட்டு, இன்இக்வாலிட்டிஸ் கோஸ்ட் பை கேஸ்ட் சிஸ்டம் என்னென்னா
வைலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. கிரியேட்ஸ் டிஸ்ஹார்மனி அண்ட் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட். இந்த மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒரு பீஸ் இல்லை, அது வந்து கான்ஃப்ளிக்டில் தான் போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் குரூப்பிசம். இந்த கேஸ்ட் இருக்கிறனால நிறைய குரூப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி கேஸ்ட் டிவிஷன், குட்டி குட்டி சப்காஸ்ட் நிறைய வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் லோ டியூ டு நேரோ மைண்டட் பீப்புள். கேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறனால சோஷியல் ஸ்டேட்டஸும் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டியூ டு மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு கம்மியாகுது அப்படிங்கிறாங்க. இல் ட்ரீட்மெண்ட் டு லோவர் காஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப கீழே வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு டிஸ்கிரைப்டு caste system as cancer afflicting the Indian society. Respect, privileges, opportunities are offered to high people, not to low caste. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு கேன்சர் மாதிரி, அதை வந்து இந்த இந்தியன் சொசைட்டியவே அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெஸ்பெக்ட், ரைட்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஹை பீப்புளுக்கு தான் கிடைக்கிது, லோ காஸ்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. K.M. Panikkar has pointed out with historical evidence that people who achieved high expertise in business and technologies as well as social group they belong have gone up to higher level of social status. Panikkar என்ன ஒரு historical evidence வச்சு என்ன சொல்கிறாருன்னா, அதான் மக்கள் வந்து இந்த பிஸ்னஸ்ஸு டெக்னாலஜிலாம் நல்ல வெல்வர்ஸ்டாக இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஹை லெவலில் இருக்காங்க இந்த சோஷியல் சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். when civilization start developing in the society, various services and occupation also multiplied. நாகரிகம் வந்துட்டு டெவலப் ஆக நிறைய ஆக்குபேஷன்ஸும் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆக்குபேஷன் ரிக்வயர்ட் இட்ஸ் ஆன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். ஆனால் எல்லா ஆக்குபேஷன்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Occupation in the society are hierarchically stratified based upon their needs and educational qualification. அதே தான் ஆக்குபேஷன்ஸுக்கு, இந்த சொசைட்டியில் இருக்க ஆக்குபேஷன்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 types ஆஃப் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. யாருன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ். ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் கிளாஸ் பீப்புள்னா யாருன்னு பார்ப்போம். அப்பர் கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டாப் ஒஃபிஷியல். அப்பர் கிளாஸ் பீப்புள்னா ஓனர்ஸாக தான் இருப்பாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓனராக இருப்பாங்க, ஹை ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மிடில் கிளாஸ். த மிடில் கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் இன் நாலேஜ், ரிலேட்டட் சர்வீஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹூ கேரி அவுட் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஓனர்ஸ். மிடில் கிளாஸ் யாருன்னா அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் இருக்கும், அதே மாதிரி அவங்க ஓனர் சொல்கிற ஒர்க்கையும் வந்துட்டு அவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ரிலேட்டடான நாலேஜ் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அவங்கள தான் வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லோவர் கிளாஸ் பீப்புள். அவங்க யாருன்னா தே ஆர் மேனுவல் லேபர்ஸ் ஹூ இன்வால்வ்ஸ் மோர் இன் ஃபிசிக்கல் ஒர்க். அவங்க வந்துட்டு இந்த கூலி தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபிசிக்கல் ஒர்க்கில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. ஒர்க்கிங் புவர், அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. டிப்பிக்கலி ஹேவ் லோவர் லெவல்ஸ் ஆஃப் லிட்ரஸி, லோவர் லெவலாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சிஸ்டம் இஸ் கேஸ்ட்லெஸ் அண்ட் அன்ரிலேட்டட் டு ரிலீஜன். கிளாஸ் சிஸ்டம் வந்துட்டு அதில் வந்து கேஸ்ட்டும் கிடையாது, அது வந்து ரிலீஜன் ரிலேட்டடும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இன்கம் அண்ட் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ். அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒருத்தரோட இன்கமும் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ்னால் என்னென்னா பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அதைத்தான் வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் கிவ் ரைஸ் டு சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் சச் அஸ் ஒர்க்கர்ஸ், ரிச் அண்ட் புவர், எஜுகேட் அண்ட் இல்லிட்ரேட், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ்ஸ் நாட். இதில் வந்துட்டு என்னென்ன சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குன்னா கிளாஸ் பேஸ்டில் ஒர்க்கர்ஸ் கிடையே இருக்குது, ரிச்சா புவரா அப்படிங்கிறது, அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, அவங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்இக்வாலிட்டிஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள் இன் சொசைட்டி. என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்றக்கான இதை நம்ம இப்போ பார்ப்போம். ப்ரொவைடிங் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஆஸ் எ பார்ட் ஆஃப் எஜுகேஷன். அப்படின்னா அவங்களோட ஒர்க் ரிலேட்டடான அவங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு அந்த எஜுகேஷன் மூலமாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அதே சொல்கிறாங்க. கிராண்டிங் லிபரல் லோன்ஸ் த்ரூ பேங்க் மூலமாக நிறைய லோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்னைசிங் அண்ட் அப்டேட்டிங் த லேபர் லாஸ். அந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸிங் த ஹை இன்கம் பீப்புள் பை இன்க்ரீஸிங் இன்கம் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ் ரேட். அந்த நிறைய இன்கம் வாங்குகிற பீப்புள்கிட்ட இருந்து நிறையா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஹான்சிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ். அப்படின்னா என்னென்னா அந்த ஒர்க்கர்ஸோட உற்பத்தி திறனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டிங் என்டர்பிரினர்ஷிப் எமோங் எஜுகேட்டட் யூத்ஸ். அதாவது
அவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பழக்கத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த தொழில் ரீதியாக என்னென்ன அவங்களுக்கு தெரியுங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. Gender inequality has been prevalent in all societies for centuries and continues to exist even today. அதாவது இது வந்துட்டு எல்லா சொசைட்டிலையுமே இருக்குது, இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெண்டர் ப்ரிஜுடியூஸ் இஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட். அதாவது the widespread practice of aborting female feticide happens every day. The reality of gender inequality in India, origin of gender inequality and how to deactivate. அதாவது இந்த பெண் குழந்தையிலேருந்து அபோர்ட் பண்ணுறாங்களா அதை தான் வந்துட்டு இதில் சொல்கிறாங்க. One of the most evil form of discrimination faced by girl after marriage is practice of dowry. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா டவுரி, வரதட்சணை கொடுமை, அதை தான் சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி இன் ஃபேமிலி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒர்க் பிளேசஸ், காமன் பிளேசஸ். மேலேயும் ஃபீமேலையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம்னா ஃபேமிலியில், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில், ஒர்க் பிளேஸில், அவங்க வேலை செய்கிற இடத்துல, காமன் பிளேஸ் அதுதான் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி காமன் பிளேஸ்லேயும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது கிடையாது. மேலே வேறு மாதிரியும் ஃபீமேலை வேறு மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அன்ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மென் அண்ட் உமன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதே தான், மென்னுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில், ஆனால் உமனுக்கு வந்துட்டு கிடையாது. இதுலேயே வந்துட்டு இன்ஈக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னு பார்ப்போம். த டினைல் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன் ஆன் பார் வித் மென் இஸ் கால் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதாவது மென்னுக்கு கொடுக்குற எல்லா ரைட்ஸையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு கொடுக்கறது இல்லை, டினை பண்ணுறாங்க. அதைத்தான் வந்துட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன வந்துட்டு கொடுக்குறது இல்லைன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன் ஆர் நாட் ஈக்குவல் அஸ் தேட் ஆஃப் மென். அது ஜாப் வைஸ் பார்க்கும்போது மென்னுக்கு கொடுக்குற ஜாப் வந்து உமனுக்கு கொடுக்குறது இல்லை. நெக்ஸ்ட், இன் எஜுகேஷன் த ரேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் கன்சிடரபிளி லெஸ் தேன் தட் ஆஃப் பாய்ஸ். அது எஜுகேஷன் வைஸையும் பார்க்கும்போது பாய்ஸை தான் நிறைய சேர்த்துறாங்களே ஒழிஞ்சு கேர்ள்ஸை வந்துட்டு சேர்த்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் பார்லிமெண்ட், state assemblies as well as central and state cabinets is very meager. Women ministers are seldom powerful. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்லமெண்ட்டில், ஸ்டேட் அசம்பிளி அதுலெலாம் வந்துட்டு உமனோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் உமன் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் ரிசர்வ்ட் 33% to 50% of the seats in local bodies due to which women empowerment becomes possible, strengthening gender equality. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு 33% to 50% வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க உமனுக்காக. அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துட்டு ப்ரிவேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கு இந்த உமன் ஈக்குவாலிட்டிக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் ரைட்ஸ், உமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுன்னு இருக்காங்க. அடுத்து உமன் எஜுகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன், அது ஒரு ஃபண்டு உமனுக்காக க்ரியேட் பண்ணினது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ், பார்ட்டிசிபேஷன் இன் லோக்கல் பாடிஸ். சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் அடுத்து ரிலேட்டட் டு ரீஜியன்ஸ். ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் வெல் டெவலப்ட். இன் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துட்டு நல்லா டெவலப் ஆகலை. அது எந்த இதுலனா எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, மெடிக்கல், அதிலெல்லாம் ஒரு ஸ்டேட்ஸ் வந்து ஹையாகவும் இன்னொரு ஸ்டேட்ஸ் வந்துட்டு லோவாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அர்பன் ஏரியாஸ் ஹேவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் வெல் ரூரல் ஏரியாஸ் லேக் தம். அர்பன் ஏரியாவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, ஆனால் ரூரல் ஏரியா எல்லாமே லேக் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சம் ஸ்டேட்ஸ் லைக் பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ் ஆர் பேக்வர்ட் வெல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் ஆர் ஃபோர்ஃப்ரண்ட். பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் இன்னுமே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாதனால அது வந்து பேக்வேர்டாக தான் இருக்குங்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷில் கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கனால அதை வந்து ஃபோர்ஃப்ரண்ட் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ வேரி ரீஜன் வைஸ். அதே தான், எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லேயும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறாங்க. டவுனில் இருக்கிற எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இஸ் ஃபார் பெட்டர் தேன் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துட்டோம். தேங்க்யூ.